பில்லா திரைப்படத்தின் போது தனக்கும் நமிதாவிற்கும் இடையே நடந்த மோதல் குறித்து நயன்தாராவே பல வருடங்களுக்கு முன்னதாக விஜய் டிவிக்கு கொடுத்த பேட்டியில் பேசியிருந்தார். அந்த பேட்டி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பில்லா திரைப்படத்தின் போது ஆரம்பத்தில் நமிதாவுக்கும் எனக்குமான உறவு நன்றாகவே இருந்தது. முதலில் நானாகத்தான் அவரிடம் சென்று பேசினேன். இருவரும் நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். முதல் சில நாட்கள் அப்படித்தான் போகும் என்று எனக்கும் தெரியும். திடீரென்று ஒரு நாள் என்னுடன் அவர் பேசுவதை நிறுத்திவிட்டார். இதற்கும் எனக்கும் அவருக்கும் பெரிதாக எந்த பிரச்சனையோ சண்டையோ நடக்கவே இல்லை. கூட்டத்தில் இருக்கும் எல்லோருக்கும் ஹாய் சொல்லுவார், எனக்கு மட்டும் சொல்ல மாட்டார். ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். அவருடன் பேசுவதையும் நிறுத்தி கொண்டேன். மற்றவர்களுக்கு நம்முடன் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அது அவர்களின் பிரச்சனையாக மாறிவிடுகிறது. ஆகையால் அதை பற்றி பெரிதாக நாம் கவலை கொள்ள தேவையில்லை. த்ரிஷாவுடனான உறவு குறித்தும் நயன்தாரா பேசும்பொழுது த்ரிஷா, ஸ்ரேயா உள்ளிட்டோரை நான் நண்பர்கள் என்று சொல்ல மாட்டேன். காரணம், நட்பு என்பது மிகப்பெரிய வார்த்தை. அதை அவர்களுக்கு பயன்படுத்த முடியாது. எங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இதுதான் அந்த பிரச்சனை என்று என்னால் அப்படியே பொதுவெளியில் போட்டு உடைக்கவும் முடியாது. ஹீரோயின்கள் என்றாலே அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பொதுவாக கூட சொல்வார்களே, ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் ஆகாது என்று. அது போலதான். அப்படியும் அவர்களிடம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு என்னிடத்தில் பிரச்சனை இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அதனை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டேன். அதே போல பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக நானாக சென்றலாம் அவர்களிடத்தில் பேசவும் மாட்டேன். அது எனக்கு தேவையே கிடையாது. உண்மையில் நண்பர் என்ற ஸ்தானத்தில் ஒருவர் இருந்தால் அவரிடத்தில் நிச்சயம் நான் சென்று பேசுவேன். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி எடுப்பேன். ஆனால் இவர்களிடத்தில் அந்த அளவு பெரிய பிரச்சனை கிடையாது. த்ரிஷாவிற்கு என்னை பிடிக்காது, அவருக்கும் பிடிக்காது என்றால் எனக்கும் பிடிக்காதுதான் என்று பேசினார். பிரபல நடிகையான நயன்தாரா இவ்வாறு கூறியுள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.